நான் ஏன் கரெக்டாக உங்கள்கிட்ட பேலன்ஸ் டயட்டை மட்டும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான், திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணினா என்ன என்ன அட்வான்டேஜ் எப்படி தெரியுமா? இன்சுலினை நிரந்தரமாக நிறுத்தலாம். அது மட்டும் இல்லை, சுகர் மாத்திரை மட்டும் இல்லை, ப்ரெஷர் மாத்திரை மட்டும் இல்லை, கொலஸ்ட்ரால் மாத்திரை மட்டும் இல்லை, ஃபேட்டி லிவர் மாத்திரை கூட என்ன பண்ணலாம்? நிரந்தரமாக நிறுத்தலாம். அப்படின்னு யார் சொன்னா? நான் சொல்லல. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. பேலன்ஸ் டயட் இஸ் வெரி பவர்ஃபுல். ஏன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் வெந்தயத்தை சாப்பிட்டேன், கருவேப்பிலையை சாப்பிட்டேன், கரிஞ்சீரகத்தை சாப்பிட்டேன், கொய்யா இலையை சாப்பிட்டேன், மாங்காய் இலையை சாப்பிட்டேன், சிறுதானியத்தை சாப்பிட்டேன், வெந்தயத்தை சாப்பிட்டேன், நெல்லிக்காய் ஜூஸை சாப்பிட்டேன், உண்டு ஆனியனை சாப்பிட்டேன், வேறு என்னது வேறு யோகா பண்ணினேன், மெடிடேஷன் பண்ணினேன், வேறு என்னது ரோட்டில் போய் நான் ஓடினேன், வேறு கருவேப்பிலையை சாப்பிட்டேன், கரிஞ்சீரகத்தை சாப்பிட்டேன், சியா சீடை சாப்பிட்டேன், வெந்தயத்தை சாப்பிட்டேன், கருவேப்பிலையை சாப்பிட்டேன், வேறு என்னது முக்கரட்டை கீரையை சாப்பிட்டேன், சிறகுறிஞ்சான் பொடியை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நல்ல கேட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா, இன்னும் 50 வருஷம் நீங்கள் மாத்திரையும் இன்சுலினும் போட்டாலும் சரி, இன்னும் 50 வருஷம் நீங்கள் மாத்திரை இன்சுலின் போட்டாலும் சரி, இந்த மாதம் கூடும், அடுத்த மாதம் குறையும், அடுத்த மாதம் கூடும், இந்த மாதம் குறையுமே தவிர நோய் கண்டிப்பாக முழுமையாக குணமடையாது அப்படின்னு நான் சொல்லலை. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லுது. வேணும்னா புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய மூட நம்பிக்கைனால வாழ்க்கையே நாசம் பண்ணி கடைசியில் பக்கவாதம், கண்ணு குருடு, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி டயாலிசிஸு, காலை விரலை வெட்டி எடுத்துட்டு வாழ்க்கையை நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் இன்னைக்கு? நிறைய பேர். ஏன் தெரியுமா? பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணலை அப்படின்னா எந்த மாத்திரை நிறுத்த முடியாது, எந்த இன்சுலின் நிறுத்த முடியாது. ஏன்னா பேலன்ஸ் டயட் இஸ் வெரி 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 பவர்ஃபுல். இது பேலன்ஸ் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கி பக்கவாதத்துக்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், கண்ணு குருட்டுக்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஹார்ட் அட்டாக் காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், கிட்னி ஃபெயிலியருக்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், காலில் புண்ணு வந்தால் புண்ணு ஆறல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் சரி பண்ணணும்னா அமெரிக்கா மாத்திரை போய் சாப்பிட்டா மட்டும் பிரயோஜனம் இல்லை, லண்டனில் போய் இன்சுலின் போட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. பேலன்ஸ் டயட் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நான் ஒன்றும் சொல்லலை. மருத்துவத்தில் ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லுது. திரும்ப சொல்கிறேன், வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. கொடுத்தீங்க என்ன, திரும்ப சொல்கிறேன், நீங்கள் 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாதிரி நிறுத்த முடியாது, நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த இன்சுலின் நிறுத்த முடியாது. சிறுதானியத்தை மட்டும் சாப்பிட்டு இல்லை குதிரை வாலியும் எந்த வாலியும் சாப்பிட்டாலும் அந்த மாத்திரையெல்லாம் நிரந்தரமாக நிறுத்த முடியாது. அப்படி யார் சொன்னா? நான் சொல்லலை, ஹாரிசன் புத்தகம் தெளிவாக சொல்லுது. ஹாரிசன் புத்தகம் தான் தெளிவாக சொல்லுது பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் இவ்வளோ போல் மாத்திரை, மத்தியானம் இவ்வளோ மாத்திரை, நைட்டு இவ்வளோ மாத்திரை. மனுஷன் வாழ்கிறதே எதுக்கு? ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. மாத்திரை சாப்பிட்றதுக்காக மனுஷன் வாழ்கிறான். பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டே ஹெல்த்தி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதுதான் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. புரிஞ்சுதா?